மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற திரு சண்முகம் அவர்கள் வந்து 2 பேரும் கூட்டு ஒப்பந்தம் போட்டு ரூ. 2,00,00,000 பணமா வாங்குனாங்க. அத வந்து அவங்க வந்து எந்த தொழிலும் செய்யல மறுபடி. சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லாதங்கிறனால என்னுடைய உறவினர் வந்து பணத்த திருப்பி கேட்டாங்க. அப்ப வந்து அவர் வந்து ஒரு 3 தவணையா ஒருக்கா 10,00,000 ஒருக்கா 15,00,000 மறுபடியும் ஒருக்கா 10,00,000 குடுத்தாருங்க. ரூ. 35,00,000 குடுத்துருக்காரு. மீதி ரூ. 1,65,00,000 ரொம்ப நாளா வந்து 2019ல இருந்தே தவணை சொல்லிக்கிட்டே வந்தாரு. இந்த எலெக்ஷன் அறிவிச்சப்ப கூட அவர் வந்து நேர்ல வந்தாரு. வர்மனோட அப்பா கந்தசாமி இங்க வந்து கேட்டாரு. நீங்க இது மாரி தேர்தல்ல போட்டியிடுறீங்க. பணத்த செட்டில் பண்ணிருங்கன்னு கேட்டதுக்கு, எலெக்ஷன் முடிஞ்சோனே செட்டில் பண்றேன்னாருங்க. இப்ப எலெக்ஷன்ல வந்து அவர் எம்எல்ஏ ஆனதுனால, இப்ப ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அதுவும் இல்லாத பணம் கேட்டா, "நீ எப்படி வாங்கிருவேன்னு பார்க்கலாம் எம்எல்ஏ கிட்ட" அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுக்கிறாரு.